ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் 2020 அதில் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டேட் வைஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசம்பர் 1 என்னெல்லாம் நடந்துச்சு. இளநிலை இறுதியாண்டு வகுப்புகள் வரும் டிசம்பர் 7 தொடங்கும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். மக்களவை தலைமைச் செயலராக IAS அதிகாரி உத்பல் குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். உலகிலேயே காற்று மாசுபாடு அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலில் பாகிஸ்தான் லாகூர் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்திய தலைநகர் தில்லி 2ஆம் இடத்தில் உள்ளது. பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் விருது அமைப்பின் இந்திய தூதர் AR ரஹ்மான் HIV தொற்றுள்ளோரை மனித நேயத்துடன் அரவணைத்து ஆதரிக்க வேண்டும் என்று உலக எய்ட்ஸ் தினத்தில் பொதுமக்களுக்கு முதல்வர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வால் உருவாகும் புதிய புயலுக்கு புரவி என பெயரை பரிந்துரைத்த நாடு மாலத்தீவு. பக்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வென்ற கார் பந்தய வீரர் லூயிஸ் ஹாமில்டன். அரசு சேவைகளை வழங்குவதற்காக ஜுவாரோ சர்கார் என்ற பிரச்சாரம் மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 2020-2021 இந்திய பொருளாதார வளர்ச்சி 9% பின்னடைவு காணும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக வர்ஷா ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் உள்ள இலி லெவோடோலோக் எரிமலை கடுமையான சீற்றமடைந்தது. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. அடுத்து டிசம்பர் 2 என்னெல்லாம் நடந்துச்சு. ஜாதி வாரியான புள்ளி விவரங்களை சேகரித்து அறிக்கை சமர்ப்பிக்க பிரத்யேக ஆணையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புரவி புயலாக வலுவடைந்துள்ளது. கடலில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை வங்காள விரிகுடாவில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்தியாவில் எல்லை பாதுகாப்பு படை நிறுவப்பட்ட ஆண்டு டிசம்பர் 1, 1965. எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனர் நாகேஷ் அஸ்தானா. அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியில் புதிதாக நீர்த்தேக்கம் கட்டவுள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. UEFA சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் கள நடுவராக முதல் முறையாக ஸ்டெஃபானி பிராஃபட் என்ற பெண் நடுவரை நியமித்துள்ளது. கரோனா நோய் தொற்று தடுப்பு விவகாரங்களில் டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு ஆலோசகராக இருந்த மருத்துவர் ஸ்காட் அட்லஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தங்களது அணுசக்தி மையங்களில் சர்வதேச கண்காணிப்பாளர் ஆய்வு செய்வதற்கு தடை விதிப்பதற்கு வகை செய்யும் மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் நிறைவேறியது. தமிழகத்தில் முதல் நீரேற்று திட்டம் சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டிற்கான தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகால் சோழன் விருது 3 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்காக நியோப்ளை மற்றும் நியோபோல்ட் என்ற இருசக்கர வாகனங்களை IIT சென்னை மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். அடுத்ததாக டிசம்பர் 3 என்னெல்லாம் நடந்துச்சு. வங்கக்கடலில் நிலவி வரும் புரவி புயல் இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை பாம்பன் அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. உயரக பைக்குகள், கார்களுக்கு பயன்படுத்தப்படும் மிகச்சிறந்த பிரீமியம் கிரேட் பெட்ரோலை இந்தியன் ஆயில் நிறுவனம் XP100 என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் திரைப்பட நகரம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவிடம் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய 30 ஆண்டுகளுக்கு சீனா முடிவு செய்துள்ளது. முகக்கவசம் அணியாமல் வெளியே வரும் நபர்கள் கரோனா சிகிச்சை மையத்தில் கட்டாயம் பணி செய்ய வேண்டும் என்று குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் சார்பில் சிறந்த திரைப்படமாக இயக்குனர் பார்த்திபனின் ஒத்த செருப்பு திரைப்படம் தேர்வாகி சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினை பெறுகிறது. அமெரிக்காவில் உள்ள உலக பாதுகாப்பு அமைப்பு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு சர்வதேச விருது வழங்கியுள்ளது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனத்தின் 232வது மடாதிபதி திருவம்பல தேசிய ஞானப்பிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் நவம்பர் 2ஆம் தேதி முக்தியடைந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 10 நீதிபதிகள் நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் திறன் மேம்பாட்டிற்காக சகாகர் பிரக்யா என்ற முன்முயற்சியை மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வெளியிட்டார். தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் டிசம்பர் 2. உலக கணினி எழுத்தறிவு தினம் டிசம்பர் 2. 2020 ஆண்டின் உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. அடுத்து டிசம்பர் 4 என்ன நடந்துச்சு. நுகர்வோர் இடையே நடத்திய கருத்து கணிப்புகளின்படி நம்பகமான பிராண்ட் பட்டியலில் அமெரிக்காவைச் சேர்ந்த கணினி நிறுவனமான டெல் முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் பணக்கார பெண்மணிகள் பட்டியலில் HCL டெக்னாலஜி நிறுவனத்தின் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா முதலிடம் பெற்றுள்ளார். இந்த ஆண்டின் சிறந்த நபராக கீதாஞ்சலி ராவ் என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிறுமியை அமெரிக்காவின் டைம் இதழ் தேர்வு செய்துள்ளது. இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4. இந்திய கடற்படை தலைமை தளபதி கரம்வீர் சிங் அறிவுசார் சொத்து பரிசோதனை மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைக்கவும் அந்த அமைப்பை வலுப்படுத்துவதற்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட்டன. இந்தியாவிலே 2வது சிறந்த காவல் நிலையமாக சேலம் சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்றுள்ளது.
மின் நுகர்வோருக்கான ஒருமுறை தீர்வு திட்டம் கோவா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டில் இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனை அழைத்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. எல்லை சாலை அமைப்பின் பொது இயக்குநராக லெப் ஜெனரல் ராஜீவ் சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய நாட்டின் அதிக பெண் நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஏ.பி. சாகி. அப்துல் கலாமுடன் 40 ஆண்டு காலம் சொல்லப்படாத தகவல்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் வெங்கையா நாயுடு. அதன் ஆசிரியர் ஏ. சிவதானு பிள்ளை. அடுத்து டிசம்பர் 5. மதுரை மாநகராட்சி மக்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக ரூபாய் 1295 கோடி மதிப்பிலான முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்தியாவின் மகாராஷ்டிராவை சேர்ந்த அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ரஞ்சித் சிங் திசேலேவுக்கு ரூபாய் 7.4 கோடி பரிசு தொகையுடன் சர்வதேச ஆசிரியர் விருது கிடைத்துள்ளது. 2020ஆம் ஆண்டின் சிறந்த குழந்தையாக இந்திய அமெரிக்கர் 15 வயது சிறுமி கீதாஞ்சலி ராவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொரோனா நோய் தொற்று தடுப்பூசியை இந்தியா உலக அளவில் அதிகளவு கொள்முதல் செய்ய உள்ளது. அமெரிக்காவின் அடுத்த சர்ஜன் ஜெனரலாக இந்திய அமெரிக்கரான மருத்துவர் விவேக் மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கு சுமார் ரூபாய் 663 கோடி மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள் சேவைகளை அளிப்பதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. திருத்தணியை அடுத்த பொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்த விஞ்ஞானி சிவக்குமாருக்கு பிரபல விஞ்ஞானி விருது 2020 டெல்லியில் வழங்கப்பட்டது. நிவர் புயல் பாதிப்பை கணக்கிட 7 அதிகாரிகள் கொண்ட மத்திய குழுவினர் இன்று தமிழகம் வருகின்றனர். உலக மண் தினம் டிசம்பர் 5. அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய திட்டங்களை வகுக்க இந்திய இராணுவத்தில் புதிதாக துணை தளபதி பதவியை உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 2500 ஆண்டுகள் பழமையான கீறல்கள் எனப்படும் கிராவிட்டி பானை ஓடுகள் 4 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள காவல்துறை டிஜிபி ஐஜிக்களின் 55வது மாநாடு டிசம்பர் 2 நடைபெற்றது. ஸோ இவ்வளோதான் டிசம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் நடந்த நடப்பு நிகழ்வுகள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.